தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் நகராட்சி பகுதியில் நவீன தகன எரிவாயு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தகன மேடையில் நேற்று சீனியம்மாள் என்ற 98 வயதான பெண்ணின் உடல் எரிப்பதற்காக கொண்டு சென்றனர். அப்பொழுது எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் இறந்தவரின் உடலை எரிக்க வந்தனர். அப்பொழுது இந்த தகன மேடையில் ராஜேஷின் உடலை உறவினர்கள் உள்ளே கொண்டு சென்ற போது சீனியம்மாளின் உடலை அரைகுறையாக எரித்து வெளியே எடுத்துவிட்டு ராஜேஷின் உடலை எரிப்பதற்காக உள்ளே செலுத்திவிட்டனர். இந்த நிலையில் இந்த தகவல் ராஜேஷின் உறவினர்கள் சீனியம்மாளின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததால் சீனியம்மாளின் உறவினர்கள் சின்னமனூர் நகராட்சியில் இது குறித்து தகவல் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து ராஜேஷின் உறவினர்களும் இதனால் ஆத்திரமடைந்து சின்னமனூர் நகராட்சி பகுதியில் உள்ள கூடி புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அரைகுறையாக எரிக்கப்பட்ட உடல்கள் வெளியே எடுத்து போட்ட சம்பவத்தை தொடர்ந்து சின்னமனூர் நகராட்சியில் உள்ள நவீன எரிக்கும் எந்திரத்தை இந்த மாதம் 31ஆம் தேதி வரை மூடுவதாக சின்னமனூர் நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அரைகுறையாக சீனியம்மாள் உடைகள் எரிக்கப்பட்ட விவகாரம் மற்றும் ராஜேஷின் உடல் எரிக்கப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயபால்.